வந்துட்டேன்டா. ஷேடோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரஸ்ட் மீ, இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே ஒரு 2 months ஆகுது. அவங்க வந்து சரியாகவே அவன் யாரு கூடயும் பேசாமல் அப்படியே அமைதியாகவே இருக்கான். சிம்மனுக்கு இதை பார்க்குறப்போ ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதா. டேய் அங்கே எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்க போகிறா சிம்னா? மைண்டு மாறுற வரேன்டா. மாறிட்டேன்னா பழைய மாதிரி வரதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். மச்சான், அங்கே அவன் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டான்டா. நீ மட்டும் என்ன தீனும் அப்படியே அவன் நினச்சிட்டு உட்காந்துட்ருக்கா. என்னால் தான் ஏற்றுக்க முடியல. அவன் எப்படி மூவ் ஆக போச்சா? அது எப்படி மச்சான்? உன்னால் லவ் பண்ணுறேன் தானே சொன்னான். இப்போ அப்படியே மொத்தமாக மறந்துட்டா அவன் லைஃப்பை பார்க்குறானா? எனக்கு புரியல. அதுக்கு தக்காளி, நீ பண்ணதாண்டா காரணம். நீ பண்ண சின்ன சின்ன பிஹேவியர்ஸ் கூட அவன் தனியாக யாரு கூடயும் பேசாமல் யோசிச்சுட்ருக்கிறனால மொத்தமாக அது உனக்கு அகேன்ஸ்டாக இருக்கு. நீ அதை பண்ணியிருக்கவே மாட்டா. ஆனால் அதை பண்ணுற அப்படின்ற மாதிரியே அவனுக்கு போர்ட்ரேட் ஆகிருக்கு மச்சான். வேறு என்ன பண்ணுறது? நானும் சொல்லி பார்த்தேன், அவன் கேட்கல. ஸோ அவனை பொறுத்த வரையும் நீ அவனுக்கு கெட்டவன் தான். 2 பேரும் திரும்ப செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி அவங்க இதை கேட்குறப்போ அவனோட ஃபேஸே மாறுதா. இங்கே பாரு, மூஞ்சி எப்பெல்லாம் வச்சிட்ருக்கத மச்சான். ஒன்றா தெளிவாக புரிஞ்சுக்க. வற்புறுத்தி ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சு எதுவும் ஆகப்பட்டு கிடையாது மச்சான். அவனுக்கு வரணும்னு தோணா வருவான். ஆனால் அவன் இன்ன வரை அவனை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஆனால் நீ அவனுக்கு மெசேஜ் பண்ணுற, கால் பண்ணுற, அவன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருக்கான். அப்போவே புரிஞ்சுக்க. வேண்டாம், ஸ்டாப் பண்ணு. கொஞ்சமாச்சும் நீ அவனுக்கு டைம் கொடுக்க போகிற. இது டைம் கொடுக்கணுமா? சிம்மி, நீ என்ன பேசிகிட்ருக்க? இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 3 நாள் தான் பேசாமல் இருந்தேன். அதுக்குள்ள அவன் ஓவர் திங்கிங்குள்ளே போய் என்னென்னமோ யோசிக்க ஆரம்பித்தான். இன்னும் நான் டைம் கொடுத்தா வேஸ்ட்டுடா. கொடுத்துட்ட மச்சான். 3 நாளே அதிகம்தான். நீ என்ன நல்லவன் சொல்லி போர்ட்ரேட் பண்ண போறியா? கிடையாதுடா. சொல்லி புரிய வைக்க பார்ப்பேன். மன்னிச்சுக்க, திரும்ப ஏற்றுக்கன்னு கேட்டு பார்ப்பேன். ஏற்றுக்கவே இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? ஏற்றுக்கிற வரையும் இதுக்கு பேர் தான் மச்சான் ஃபோர்ஸ் பண்ணுறது. தப்பு. உனக்கு அந்த லவ் வேண்டாம். ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாத. அவன் வருவான்னு நம்பி வேணா உட்காரு, காத்துரு. நான் தப்பு சொல்ல. ஆனால் இது தப்பு. இது ரொம்ப தப்பு. அவனுக்கும் அது ஹர்ட் ஆகும், உனக்கும் அது ஹர்ட் ஆகும். புரியுதா? சங்கு நல்லா இருக்கானா? அவன் எதோ நினச்சா ஃபீல் பண்ணிகிட்ருக்கானா? 3 நாள் போலம்னா மச்சான். நல்லா தாராளமாக 1 வாரம் வச்சுக்குவேன், 1 மாதம் வச்சுக்குவேன் போலம்னா. அது அப்புறமா உன்னை பற்றி எதுவும் கேட்கல. அவ்வளோதான், முடிஞ்சு. நான் ஏதாச்சும் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச போனா எங்களையே அசிங்கமாக களி ஊற்றுவான். தேவையா எனக்கு? அப்போது என்னை பற்றி புரிய வைக்க மாட்டியா? ஏய், முதல்ல எங்ககிட்டே புரிய வேணாம், நீ பேசாதுன்னு சொல்லி அசிங்கமாக கேட்குறான். இதில் எங்கிட்டா புரிய வைக்கிறது? என்னாலாம் முடியாது மச்சான். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ரொம்ப. அது உனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. நீ பண்ணலை மச்சான். ஏய் வேண்டாம், டேங்கே காண்டேத்தாத, பேசாமல் போயிரு. நீங்கள் 2 பேர் சேரணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். வாயில் வேணால் சொல்லியிருப்பேன் பிரேக்கப் பண்ணுங்கன்னு. மனசார சொன்னது கிடையாது. சேர்ந்தா நல்ல விஷயந்தான். ஆனால் பிரிஞ்சாலும் அது உனக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லது. இது உங்கள் விருப்பம்டா. இதில் குறுக்கால 3வது மனுஷனாக இருந்து நாங்கள் என்னடா பண்ண முடியும்? எங்களை வச்சு உங்களை ரொம்ப சேர வைக்கணும்னு நினைக்காதீங்க. விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக சேருவீங்கடா அப்படின்னு சொல்கிறான். பட் ஆனால் அவங்ககிட்ட அதெல்லாம் சுத்தமாக மண்டியில் ஏறவே இல்லை. அவனுக்கு இப்போது ஜங்குக்கிட்ட பேசியே ஆகணும், அவனை பார்த்தே ஆகணும், அவன் எப்படியாச்சும் திரும்ப நம்மக்கிட்ட வந்தே ஆகணும்னு டேங்க ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான். டேங்கே, தயவு செய்து உன் வேலையை பார்க்க ஆரம்பி மச்சான். ரெகுலராக என்ன பண்ணிகிட்டு இருந்த? போ, காலேஜ் போ, ஸ்டூடெண்ட்ஸை பாரு, பேசு.
கிளாஸ் எடு. என்னடா நீ இப்படியே இருக்க? அங்கே டேங்க் ஒரு மாதிரி அவனோட கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி அழ ஆரம்பிக்கிறான். சிம்மினும் ஒன்றுமே சொல்ல முடியாமல் அவனை சமாதானம் பண்ணாலும் எப்படினாலும் அவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனே அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறான். ஸோ வெளியே வந்து அவனுக்கு அப்படியே செம்ம காண்டாயிட்டு இருக்குது. நம்மளை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கான்? சும்மா வந்து அழுதுகிட்டே இருந்தா எல்லாம் நினச்சிருமா? அவன் நம்பிக்கை வரும்போது ஏதாச்சும் பண்ணுமா இல்லையா? பண்ணதான் செய்கிறான். இனி பண்ணி என்ன பிரச்சனை? ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சான். இவன் மட்டும் என்ன பண்ணுறது? ஐயோ, இவங்க 2 பேத்துக்கு ஃப்ரெண்டாக இருந்து நான் படுற பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்டவா, என்னை மட்டும் எப்படியாச்சும் காப்பாற்றி இந்த உலகத்தில். இப்போ ஜங்கு கிட்ட வந்து கால் தான் வருதா. ஜிமினும் அப்படியே அட்டன் பண்ணுறான். சொல்கிறா, என்ன விஷயம்? என்ன ஜிமினா, என்ன பண்ணிகிட்ருக்கா? ஒரு பரதேசி நாய் என்கிட்ட புலம்பிட்டு இருந்துச்சு. அதை அடிக்கவும் முடியாமல் உதச்சி இப்படி கொல்லவும் முடியாமல் அதை அப்படியே விட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ உனக்கு என்ன? ஓ, இப்போ நீட்டு அவங்க பற்றி பேசிகிட்டு இருக்கியா? என்ன பண்ண தப்புலாம் ஒரு மாதிரி அவனுக்கு கஷ்டமாக இருக்கு போல ஒருத்ததோ? ஆமாண்டா, ஒருத்தது. அதுக்கு என்ன அப்பா? எப்பா பாடுறா ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டா? இப்போ ஜங்குக்கு சப்போர்ட்லாம் இல்லை. இதுக்கு கால் பண்ண அந்த விஷயத்த சொல்கிறா. அது ஒன்றும் இல்லை ஜிமினா, இங்கனுக்குள்ள நீ நிறைய சரக்கு பாட்டில் உனக்கு கிடைக்காம இருந்துச்சுல. ஆனால் இங்கே இது ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது தெரியுமா? என்னடா சொல்கிற? நிறையா இருக்குதா? நீ மட்டும் இங்கே வந்திருந்தேன்னா இது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துருப்பேன். ஐயா, மிஸ் பண்ணிட்டேன் போலையே. வந்துருக்கணும் தான், பட் என்ன பண்ணுறதே இப்போதைக்க முடியாது. முடிஞ்சா நீ வரப்ப அப்படியே 2-3 பாட்டில் லவுட்டிட்டு வந்துடு. அடுப்பாவி, என்ன 2 பாட்டில்? உனக்கு நான் பாதி பாட்டில் அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வரேன். கலப்படாத மச்சான், உன்னைக்காண்டி நான் எதுவுமே தரமாட்டேன். ஆனால் எனக்காண்டி இதை மட்டும் தந்துரு மச்சான். அடப்பாவி, இப்பெல்லாம் இருக்க நீ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே நார்மலாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஒன் டே ஜிமின் அப்படியே ரூம்லேருந்து வெளியே வரான். இந்த பரதேசி இன்னும்மா ரூமை விட்டு வெளியே வரா மாதிரிதே. இது என்ன பண்ணுறது? இப்படி வெளியே கூட்டு வர்றது? யோசிடா, யோசி. நமக்கு எது நல்லா வருமோ அந்த திறமையை வச்சு தேங்காய் அசத்துறோம். சரி போவோம். ஏய் தேங்கே, என்னடா இந்த பாரு, சும்மா மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருந்தேன்னா அப்படியே மூஞ்சியில் குத்திடுவேன். பத்து ஒரு முடியாது, வெளியே வா. நான் சமைக்க போகிறேன். சமைக்க போறியா? பண்ணு. அதுக்கு என்கிட்ட வர எல்லாம் நாளைக்கு ஓசியில் எங்கேயே இருக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு முடியாத வாடா, வந்து சாப்பிட்டு போடா. சாரி, வந்து சமைச்சு கொடுத்துட்டு போடா. அதுக்கிடா சமைக்கணும், என்னால் முடியாது. ஏய் இங்கே பருட்டேங்க, உனக்குலாம் சமைச்சு கொடுக்கலாம். உனக்கு எங்கள் அப்பா அம்மா பெற்று வைக்கல. ஒரு முடியாத வாடா அப்படின்னு சொல்ல, அவங்க வரமாட்டேன்னு சொல்ல ஜிம்மினே கையை பிடிச்சிட்டு கிச்சனுக்குள்ளே தான் கூப்பிட்டு போகிறான். சரி என்ன பண்ண போகிற? தெரில, நம்மள்தான் தான் யோசிக்கணும். இது என்ன ஐட்டம்னே தெரில. ஓ பாப்பு கானு. ஓ பப்பு கானு, சி பாப்பு கானு. அப்போ பப்பு வரைப்போம் என்ன ஆக்கிடு. அதுவும் ஒரு விதமான குக்கு தானே, எதா இருந்தால் என்ன, சாப்பிட போகிறது அந்த லூஸு தானே அப்படின்னு சொல்லி பாப்கார்ன் எடுக்கிறான். ஏய் இது எதுக்கிட்ட இருக்கிற? ஏய் என்ன சும்மா இத்தனை கொஷின் கேட்டுட்ருக்க? சமையல்னா எல்லாமே சமையல் தான், இதுவும் ஒரு குக்கு தான். நான் பண்ணுறத நீ தின்னு தான் ஆகணும். என்ன கேடு? ஏன் இதெல்லாம் தின்ன மாட்டியா? ஏய் எதுக்குப்பா ஹைப்பர் ஆகிட்டுருக்கா? அப்புறம் என்ன, அடுப்பை பற்ற வை. அப்பப்போ அந்த சட்டி எடுத்து உள்ள வை. எதுக்குள்ள? அடுப்புக்குள்ளே வை. என்ன நீ இவ்வளோ கொஷின் கேட்டுருக்க? இந்த பாருட்டே அங்கே சும்மா இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தேன்னா ஜிம்மி டென்ஷன் ஆயிரும் பார்த்துக்க. ஷோ, நான் இருக்கிறதுல நீ இந்த வரை ஏன்டா பண்ணிகிட்ருக்க? இன்னும் ஏன்டா இப்படி கோவப்படுத்திட்டு இருக்க? இந்த பார், அதிகமே நான் கோவத்தில் இருக்கேன். இந்த பாப்புக்கான் அப்படியே வெளியே வர மாதிரி டப்பு டப்புன்னு எனக்கும் எல்லாமே வெளியே வந்துடும் போல். அடுப்பை பற்ற வைடா அப்படின்னு சொல்லி அவனும் அப்படியே அவங்க எந்த அளவுக்கு நார்மலாக ஆக்கணுமோ ஆக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவங்களுமே எதுவும் சொல்லாமல் அடுப்பெல்லாம் பற்ற வச்சு அந்த பாப்கார்ன் அப்படியே பேனில் தான் போடுறான். டேங்கே இதில் உப்பு போடணுன்ற இது இல்லை, அதெல்லாம் போட்டு தான் இருக்கும். அது என்ன ஆயில் அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல டேங்குமே வந்து கரெக்டாக ஆயில் எடுத்துகிட்டு வரான். இந்தடா என்னது இம்புட்டு நேரம் ஆகிட்டே இருக்குது, எப்போ தான் வேலையே வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே அந்த ஆயிலே கொஞ்சம் ஊற்றுறான்.
அது கொஞ்ச நேரத்தில் அப்படியே டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிக்குது. அது அப்படியே ஃபுல்லாக ஜிமின் மேலேயும் டேங் மேலேயும் பட ஆரம்பிக்குது. ஏய் 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 என்னடா அது ஷம்மலை போட்டுட்டு இருக்குது. ஐயோ மச்சான் மூடி வைக்கணும் போல, நான் மறந்துட்டேன், பட்டாசா வெடியுது. ஐயோ கடவுளே ஆத்தா. டேய் ஒத்தப்பாடு, இது கூட தெரியாது மூடி வைக்காமா எதுக்கிட்ட அப்படி பண்ணிட்டு இருக்க? முதல் அதை ஆஃப் பண்ணுறா மச்சான். பக்கத்தில் போனாலே நெருப்பு மலையா வருது. நான் போகல நீ போ. ஏய் யாரா நீ உம்மால அப்படின்னு சொல்லி அங்கிட்ட அவங்க தான் அப்படியே போகிறான். அவன் மேலெல்லாம் நல்லா அந்த பாப்கார்ன்லாம் வெடித்து செதறிட்டு இருக்குது. ஒரு வழியாக அப்படியே ஸ்டவ்வே ஆஃப் பண்ணுறான். அப்படியே டேர்ன் பண்ணி முறைக்கிறான். ஏண்டா கூப்பிட்டு வச்ச கொல்ல பார்க்குறியா? மச்சான் ஏன் தப்பு இல்லை, அவனுக்கு தான் தெரியும்ல எனக்கு குக்கே வராதுன்னு. என்ன நம்பி நீ எப்பட்றா வந்த? ஏண்டா நான் அதை மறந்துட்டேன்டா. அடே பாவி, 2 மாதமாக ரூம்குள்ளேயே உட்காந்துனால கோமாக்கு போயிட்டியா? சரி அது கோமா கிடையாது, மெமரிலெஸ் ஆகிட்டியா? எல்லாத்தையும் இப்படி பண்ணிகிட்டு இருக்க, எல்லாத்தையும் மறக்கலாமா? தப்பு மச்சான் ஒவ்வொரு தப்பு மச்சான் அப்படின்னு சொல்லாங்கிட்டே அவங்க அப்படியே காண்டாயிட்டு இருக்குது. ஜிமின் அப்படியே துரத்தி அடிக்க ஆரம்பிக்கிறான். டேங்க இங்கே பாரு, ஓடாத நில்லு. இந்த பாரு, ஒரு புள்ளப்பூச்சி ஆச்சுன்னா அந்த புள்ளப்பூச்சிக்கே பெரும் பாவம், அதெல்லாம் நீ பண்ணவே கூடாது. இந்த பாரு இந்த மாதிரிலாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லாங்கிட்டு அவங்க வெறியாகி திரும்ப அப்படியே துரத்த ஆரம்பிக்கிறான். அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சிரிப்பே வந்துடுது. ஸோ அவனும் அப்படியே ஃபன் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஜிமின் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஸோ அதுலேருந்து வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஒன் டே தான், டே மச்சான் நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காத, நீ இப்படி இருக்கிறத பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மச்சான். நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் நீ திரும்ப திரும்ப அப்போது நல்லா ஜாலியாக இருக்க, அதுக்கப்புறமா உன்னை விட்டு போன பிறகு சோகமாகிற. உனக்கு அவன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியறானா? நான் உன் ஃப்ரெண்டு தானே மச்சான். ஏன் நாங்களே இருந்த அவனை சந்தோஷமாக பார்த்துக்க மாட்டோமா? நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களே இருப்போம். இதுக்கடா சும்மா அதே நினச்சிட்ருக்க? எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உனக்கு கண்ணுக்கே தெரிலல்ல? ஜிமினா என்னடா அப்படி பேசிகிட்ருக்க? அப்படி இல்லை ஜிமினா, இவ்வளோ நாள் ஒருத்த அப்படியே பிடிச்சிட்டே நின்ட்டேன், டக்குன்னு இப்போது இல்லைன்றது ஏற்றுக்க முடியலடா. அதனால் உங்களையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு தான் இருக்கேன். எனக்கு புரியுது மச்சான், இது நாங்கள் உனக்கு ஃபோர்ஸ் பண்ணல, வா கஷ்டப்படு அல்லு. ஆனால் அதையே நினச்சி லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்காதுன்னு தான் சொல்ல வரோம். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், ட்ராவல் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம் லைஃப்பை. அதிலே ஒளிஞ்சு உட்காந்தா என்ன அர்த்தம்? எப்போ ஜங்குக்கு வரானோ அப்போ அக்செப்ட் பண்ணிக்க. ஆனால் தான் திரும்ப வரவே மாட்டேன்ற அளவுக்கு இருக்கானேடா. இவ்வளவோ மெசேஜ், இவ்வளவோ கால் நான் பண்ணி பார்த்தேன், எதுவுமே பண்ணல. இங்கே பாரு மச்சான், நான் என்ன சொல்லன்னு எனக்கு தெரில, அப்படியே ஃப்ரீயாக தான் விட்டு பாரு. நான் நிறையவே ட்ரை பண்ண மச்சான். என்னோட கனவுல கூட இப்படி எப்படியோ சேர்ற மாதிரிலாம் கனவு வந்துட்டுருக்குது. தக்காளி அந்த கனவு எப்போ நிஜமாகும்னு இருக்குடா. ஒரு சின்ன வாய்ப்பு கூட கிடைக்காதா? எனக்கு என்ன சொல்லன்னு தெரில மச்சான். கண்டிப்பாக எதாக இருந்தாலும் நீ என்ன எதிர்பார்க்குறியோ அதான் நானும் நடக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். நடந்தா உன்னை விட நான் தான்டா ஹாப்பியாக இருப்பேன். என் மச்சான் நான் ஹாப்பியாக பார்க்குறப்போ நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன் சொல்ல? அங்கிட்ட அவங்க அப்படியே சிரிக்கிறான். சரி மச்சான் பார்த்துக்கலாம், நான் தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படி சொல்லுங்க மச்சான். இந்த ஸ்ப்ரைட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் கன்றாவி, அது பேர் ஸ்ப்ரிட். அப்படியா? ஆமாம் அப்படின்னா என்ன? அங்கே அப்படியே முறைக்கிறான். சரி கோப்படாது வா சாப்பிட போகலாம். சரி ஓகேடா, இதோட இந்த எபிசோடு முடிஞ்சா அண்ட் இன்னும் ஒரு எபிசோடு இல்லைன்னா அடுத்த ஒரு எபிசோடு 2 எபிசோடு தான் நினைக்கிறேன், அதுக்குள்ளே முடிச்சிடலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாட்டா பாய்.